Hello friends, welcome back to Selva Tech and IT Ops. Kubernetes related already நிறைய டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ அதில் Kubernetes RBAC பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக Kubernetes கிளஸ்டரில் மல்டிபிள் யூசர்ஸ்க்கு நீங்கள் அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த RBAC த்ரூ தான் நீங்கள் அக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ RBAC ரிலேட்டடாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் RBACனா என்ன, ஏன் யூஸ் பண்ணுறோம், ஸோ Kubernetesல எப்படி அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் நடக்குது, ஸோ இதில் RBACல எத்தனை டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஒரு 3 யூசர்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். user1-RO அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த யூசர் நேம் ஏன் நான் இப்படி கொடுத்துருக்கேன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கு தான் கொடுத்துருக்கேன். ரியல் டைமில் நம்மளோட யூசர் நேம்ஸ் இப்படி இருக்காது, ஒரு ஹியூமன் நேம்ஸாக தான் இருக்கும். லைக் செல்வா, கார்த்திக், ஜான் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நான் user1-RO அப்படின்னு கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் user1 அப்படிங்கிற இந்த யூசரை ரீட் ஒன்லி பர்பஸ்க்காக தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் RO கொடுத்துருக்கேன். ஸோ ரீட் ஒன்லி அக்சஸ் டு a சிங்கிள் நேம் ஸ்பேஸ். அதே மாதிரி user2 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். -full அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா ஃபுல் அக்சஸ் டு a சிங்கிள் நேம் ஸ்பேஸ், ஒரு பர்டிகுலர் நேம் ஸ்பேஸை மட்டும் அவங்களுக்கு ஃபுல் அக்சஸ் கொடுக்க போகிறேன். தென் லாஸ்ட் user3 அப்படின்ற ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறேன். நம்மளுடைய என்டையர் Kubernetes கிளஸ்டரோட அட்மினா அக்சஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய டாஸ்க். ஸோ இதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸு, கமெண்ட்ஸ் அண்ட் YAML ஃபைல்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. Hey, are you interested in learning? Check out our videos. Want more knowledge content? Make sure you've subscribed to our channel. ஸோ வாட் இஸ் RBAC? ஸோ RBAC அப்படிங்கிறது ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல். அப்படின்னா ஒரு சில ரோல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி அதில் சில அக்சஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரோல் நம்ம கிரியேட் பண்ணும்போதே சில பெர்மிஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஹூ கேன் டூ வாட் இன்சைட் அ Kubernetes கிளஸ்டர். ஸோ மீனிங் யார் இந்த Kubernetes கிளஸ்டரில் என்னெல்லாம் பண்ணணும், என்ன டாஸ்க் பண்ணலாம், என்ன ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணலாம், பாட்ஸ் ரிலேட்டடாக மேனேஜ் பண்ணலாமா, சர்வீஸ் ரிலேட்டடாக கான்ஃபிக் மேப் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணலாமா. ஸோ அப்படி அந்த கான்ஃபிக் மேப் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணதாக இருந்தால் அவங்க கிரியேட் பண்ணுற அக்சஸ் கொடுக்கணுமா, டெலீட் பண்ணுறது கொடுக்கணுமா, எடிட் பண்ணுறது கொடுக்கணுமா, அண்ட் மல்டிபிள் ரிசோர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரோல் கிரியேட் பண்ணுறோம். ஸோ Kubernetesோட அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அத்தன்டிகேஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா IAM த்ரூ தான் நடக்கும். ஏன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற Kubernetes AWS EKSல. ஸோ அதனால் என்னுடைய யூசர்ஸ் எல்லாமே நான் IAM த்ரூ தான் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது த்ரூ தான் நான் அக்சஸும் கொடுப்பேன். இதே நீங்கள் வேறு ஏதாவது க்ளவுட் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறீங்க, லைக் கூகுள் க்ளவுட், அஷூர் அப்படின்னா அங்கே என்ன IAM யூஸ் பண்ணுறோமோ அதுதான் உங்களுடைய அத்தன்டிகேஷனை மேனேஜ் பண்ணும். ஸோ ஒரு யூசருக்கு நம்ம அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த யூசர் IAMல எக்ஸிஸ்டாக இருக்கணும் அண்ட் ரிலவெண்ட் சர்வீஸோட பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ EC2 ரிலேட்டடாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா EC2 பெர்மிஷன்ஸ் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி AWS EKS ரிலேட்டடாக மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா EKS ரிலேட்டடான பெர்மிஷன்ஸை அந்த யூசருக்கு கொடுத்துருக்கணும். அப்படின்னா தான் he is a valid user to manage your Kubernetes cluster or EKS cluster. ஸோ அப்போ இந்த அத்தன்டிகேஷன் பார்ட் அப்படிங்கிறது உங்களுடைய IAM த்ரூ தான் நடக்குது. தென் அதுக்கப்புறம் தான் ஆத்தரைசேஷன் RBAC த்ரூ தான் உங்களுக்கு நடக்கும். இந்த RBACல தான் ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ ரோல் பேஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஒரு ரோல் நம்ம கிரியேட் பண்ணுவோம் ரீட் ஒன்லி. எப்படி IAM நம்ம டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் RBACலையும் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அட்மின் அக்சஸ், ரீட் ஒன்லி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்மிஷன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது RBAC த்ரூ தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ RBACல எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ரோல், கிளஸ்டர் ரோல், ரோல் பைண்டிங், கிளஸ்டர் ரோல் பைண்டிங். ஸோ ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். 2 லெவலாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒன்று என்டையர் நேம் ஸ்பேஸ் லெவல், இன்னொன்று என்டையர் Kubernetes லெவல். ஸோ நேம் ஸ்பேஸ் லெவலில் நிறைய செட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கும். பாட்ஸ், டிப்ளாய்மெண்ட், சர்வீசஸ், கான்ஃபிக் மேப்ஸ், சீக்ரெட்ஸ், பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம்ஸ், இது எல்லாமே நேம் ஸ்பேஸ் லெவல் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ரிசோர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரோல் அப்படிங்கிறது தான் கிரியேட் பண்ணணும். ஸோ அடுத்தது கிளஸ்டர் ரோல். உங்களுடைய என்டையர் கிளஸ்டர் ரிலேட்டடாக சில ரிசோர்ஸஸ் இருக்கும். அதையெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிளஸ்டர் ரோல் தான் கிரியேட் பண்ணணும். லைக் நோட்ஸ், பர்சிஸ்டன்ட் வால்யூம்ஸ். ஸோ இது எல்லாமே கிளஸ்டர் லெவல் ரிசோர்ஸஸ். எந்த நேம் ஸ்பேஸ் ஸ்கோப்லேயும் உங்களுக்கு இந்த கிளஸ்டர் ரிசோர்ஸஸ் வராது. ஸோ அப்போ ரோல் அண்ட் கிளஸ்டர் ரோல். ரோல்னா நேம் ஸ்பேஸ், வித்தின் த நேம் ஸ்பேஸ் ஸ்கோப்பில் இருக்கிற ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணணும்னா ரோல் கிரியேட் பண்ணணும். கிளஸ்டர் ஸ்கோப்பில் இருக்கிற ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கிளஸ்டர் ரோல் கிரியேட் பண்ணணும். தென் ரோல் பைண்டிங். ஸோ நேம் ஸ்பேஸ் ஸ்கோப்பில் இருக்கிறது தான் ரோல். அப்போ அந்த ரோலை பைண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரோல் பைண்டிங். ஏன் அப்படின்னா எப்படி நீங்கள் IAMல
யூசர் கிரியேட் பண்ணிவிட்டு தென் அவங்களுக்கு தேவையான பெர்மிஷன்ஸை நீங்கள் ரோல் மூலமாக மேப் பண்ணுறீங்க இல்லையா, பாலிசியோ ரோலோ மேப் பண்ணுறீங்க பைண்டிங். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆர்பிஎஸ்சிலையும் ஒரு ரோல் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ரோல் கிரியேட் பண்ணிவிட்டு ரோல் பைண்டிங் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி இதில் எந்த யூசருக்கு ஆர் குரூப்புக்கு எந்த ரோலை நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பைண்டிங். ஸோ ரோல் பைண்டிங்னா ஒன்றும் இல்லை, we are binding a role with a user or a groups. ஸோ அதுக்கு தான் இந்த பைண்டிங். ஸோ நீங்கள் ரோல் கிரியேட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி ரோல் பைண்டிங் தான் யூஸ் பண்ணணும். இதே கிளஸ்டர் ரோல் கிரியேட் பண்ணிங்கன்னா கிளஸ்டர் ரோல் பைண்டிங் யூஸ் பண்ணணும். ஸோ கிளஸ்டர் ரோலில் நீங்கள் கிரியேட் பண்ண ரோலையும் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸையும் பைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் கிளஸ்டர் ரோல் பைண்டிங். ஸோ டெமோக்காக நான் ஒரு 3 யூசர்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி user1-RO, user2-full, user3-admin. ஸோ அவங்களோட என்னென்ன பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறத நான் அந்த சஃபிக்ஸ் ஹைஃபனுக்கு அப்புறம் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக டெமோ பார்க்கும்போது புரியும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த யூசர்ஸ் எல்லாமே எப்படி நம்ம ஒரு AWS IAMல யூசர் கிரியேட் பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான். சிம்பிளாக யூசர் நேம் அண்ட் அவங்களுக்கு தேவையான பெர்மிஷன்ஸை கொடுத்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அகைன் இதில் மென்ஷன் பண்ணுறேன், user1 வந்து ரீட் ஒன்லி பர்பஸ்க்காக ஒரு பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ் மட்டும், user2 வந்து ஃபுல் அக்சஸ் ஃபார் அ பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ், user3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்மின் அக்சஸ். ஓகே, இப்போ இந்த யூசர்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் பெர்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக EKS ரிலேட்டடாக தான் கொடுக்கணும் அப்படின்னா EKSோட பெர்மிஷன்ஸை இங்கே கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் உங்களுடைய யூசரால் Kubernetes கிளஸ்டரை மேனேஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் RBAC த்ரூ உங்களால் அக்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் கொடுத்துட்டேன். ப்ளஸ் நம்ம Kubernetesஐ கமாண்ட் த்ரூ நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி AWS CLI வேணும். ஸோ அதனால செக்யூரிட்டி கிரெடென்ஷியலில் போய்ட்டு எல்லா யூசருக்குமே நான் அக்சஸ் கீ கிரியேட் பண்ணி, இது டெமோ அப்படிங்கிறதுனால நான் நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே AWS CLIயோட பேசிக் கான்ஃபிகரேஷன் தான். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய டெர்மினல். ஸோ இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா SK1 அப்படின்ற ஒரு யூசரில் லாகின் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நம்ம டாஸ்க் எடுத்துக்கலாம். புதுசாக ஒரு 3 யூசர்ஸ் வராங்க, அவங்களுக்கு செட் ஆஃப் பெர்மிஷன்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய டாஸ்க். ஸோ அதே மாதிரி நான் ஒவ்வொரு யூசர்லையும் லாகின் பண்ணியிருக்கேன். 3 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் user1-RO அப்படின்ற யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க. இதில் user2-full அப்படின்ற ஒரு யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த செஷனில் user3-admin அப்படின்ற மாதிரி ஒரு யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரோல்ஸ், கிளஸ்டர் ரோல்ஸ், பைண்டிங்ஸ் இதெல்லாமே கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஃபைலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் AWS-auth. ஸோ இது ஒரு கான்ஃபிக் மேப் ரிசோர்ஸ். cube-system அப்படின்ற ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இது இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் கான்ஃபிக் மேப்பை யூஸ் பண்ணி நம்மளுடைய யூசர்ஸ் எல்லாமே நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த AWS-auth. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், kubectl-n kubesystem get cm போட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். AWS-auth அப்படின்ற ஒரு கான்ஃபிக் மேப் ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ இதை டைரெக்டாகவே நம்ம எடிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இதை ஒரு YAML ஃபைலை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் ஆர் டிசாஸ்டர் இந்த YAML ஃபைல் உங்கள்கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்கள்கிட்ட பேக்கப் இருக்கும்போது அகைன் நீங்கள் ரீஅப்ளை பண்ணி உங்களோட அக்சஸை ரீஸ்டோர் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த அவுட்புட்டை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அதே கமாண்ட் தான், எடிட்டுக்கு பதில் get cm AWS-auth-o YAML output. ஓகே, இந்த ஃபார்மேட் கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட்டில் YAML ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துரும். தென் இதுக்கப்புறம் இந்த அவுட்புட்டை காப்பி பண்ணி நீங்கள் இந்த ஃபைல்ஸில் போட்டுக்கலாம் ஆர் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ரீடைரக்ட் சிம்பிள் கொடுத்து AWS-auth.yaml அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட்டட் ரிசோர்ஸ்லேருந்து காப்பி பண்ணனால இதில் அனோட்டேஷன்ஸ், கிரியேஷன் டைம் ஸ்டாம்ப், மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதில் நமக்கு அன்வான்ட். ஸோ அதனால் நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த கைண்ட், மெட்டாடேட்டா, நேம் ஸ்பேஸ் எல்லாமே பிகினிங் ஆஃப் த லைனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இதை காப்பி பண்ணி API வெர்ஷனுக்கு கீழே நான் போட்டுடுறேன். தென் பிலோ லைன்ஸை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். API வெர்ஷன், கைண்ட், கான்ஃபிக் மேப், மெட்டாடேட்டாவில் நேம் பார்த்தீங்கன்னா AWS-auth தான் இந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா kubesystem தான். தென் அதில் டேட்டா பார்த்தீங்கன்னா மேப் ரோல்ஸ். ஸோ இந்த மேப் ரோல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இதை டெலிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களோட Kubernetesம் கிளஸ்டர் ஒர்க்கர் நோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ் தான் இந்த மேப் ரோல்ஸ். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணாதீங்க.
இந்த ரோல்ஸ் அண்ட் இன்டெகிரேஷன் பற்றின இன்னொரு டாபிக் நான் ப்ராப்பராக போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு AWS அது மிஸ்ஸிங் ஆச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ AWS ஆத் ஃபைல் நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளுடைய டாஸ்க்கு படி நம்ம ரோல், கிளஸ்டர் ரோல் அண்ட் பைண்டிங்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் நேம் ஸ்பேஸுக்கு ரீட் ஒன்லி அக்சஸ் கொடுக்கறதுக்கான ரோல் நம்ம கிரியேட் பண்ணணும். இதோட YAML சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா சர்ச் இன்ஜினில் போயிட்டு RBAC Kubernetes அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த kubernetes.io இந்த லிங்க் தான். இதை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரோல் எக்ஸாம்பிள். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் படி ரீட் ஒன்லி அக்சஸ் டு ஏ சிங்கிள் நேம் ஸ்பேஸ். ஓகே, ஸோ அப்போது ரீட் ஒன்லி அக்சஸ் டு ஏ சிங்கிள் நேம் ஸ்பேஸ். அப்போ நேம் ஸ்பேஸ்க்கு நம்ம என்ன கிரியேட் பண்ணணும்? ரோல் தான் கிரியேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் காப்பி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது ரீட் ஒன்லி அக்சஸ். ஸோ அதனால் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஒரு மீனிங்ஃபுல் நேமாக நீங்கள் கிரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நேம் ஸ்பேஸ் நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேணும் இல்லையா? ஸோ அதனால் kubectl create ns dev அப்படின்ற ஒரு நேம் ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரோல்ஸ்க்காக ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் நேம் கொடுங்க. நான் டேவ் நேம் ஸ்பேஸை மேனேஜ் பண்ணுறேன்னா டேவ் ஹைஃபன் ரீட் ஒன்லி பர்பஸ்க்காக அப்படின்றனால ரீட் ஒன்லி .yaml அப்படின்ற மாதிரி ஒரு நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி பண்ண எக்ஸாம்பிளை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு தேவையான சேஞ்சஸ் நம்ம பண்ணிடலாம். ஸோ இதில் கைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோல் இருக்குது, நேம் ஸ்பேஸ் வந்து டிஃபால்ட்னு இருக்குது. ஸோ இந்த ரோல் நம்ம எந்த நேம் ஸ்பேஸை மேனேஜ் பண்ண போகிறோமோ அந்த நேம் ஸ்பேஸ் தான் இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் டேவ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் நேம், இந்த ரோல் என்ன நேமில் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. டேவ் ஹைஃபன் ரீட் ஒன்லி கொடுத்துட்றேன். தென் த ஆக்சுவல் பிளாக் ரூல்ஸ், இதில் API குரூப்ஸ் அப்படின்னு தான் இது ஸ்டார்ட் பண்ணும். தென் அதுக்கப்புறம் ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸில் தான் இந்த பர்டிகுலர் ரோல் எந்தெந்த ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் இந்த லிஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம். வித் கமா, சர்வீசஸ், இன்க்ரெஸ், கான்ஃபிக் மேப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணணும், எதெல்லாம் நேம் ஸ்பேஸ் ஸ்கோப்பில் இருக்குது, எதெல்லாம் கிளஸ்டர் லெவல் ஸ்கோப்பில் இருக்குது அப்படின்றது தெரியல அப்படின்னா இந்த ஃபைல்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு kubectl API -resource இந்த கமெண்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா Kubernetes ரிலேட்டடாக இருக்கிற எல்லா API ரிசோர்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்க்ரோல் அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நேம் காலம், ஷார்ட் நேம்ஸ், API வெர்ஷன்ஸ், நேம் ஸ்பேஸ்டு காலம், கைண்ட். அண்ட் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது நேம் ஸ்பேஸ்டு காலம். ஸோ இதில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. இதில் இந்த நேம் ஸ்பேஸ் காலம் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ இருக்கும். இந்த நேம் ஸ்பேஸ்டு காலமில் ட்ரூ இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் நேம் ஸ்பேஸ்டு ஸ்கோப்பில் வருது அப்படின்னு அர்த்தம். அப்படி இது ட்ரூ இருந்துச்சுன்னா நம்ம ரோல் தான் கிரியேட் பண்ணணும். இதே ஃபால்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது நேம் ஸ்பேஸ்டு ஸ்கோப் கிடையாது, கிளஸ்டர் ஸ்கோப்பில் வருது. ஸோ அப்படின்னா இந்த ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிளஸ்டர் ரோல் தான் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்ஸுங்கிறது கிளஸ்டர் வைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எந்த நேம் ஸ்பேஸ் லெவலும் கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே ஃபால்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ இந்த நோட்ஸ் ரிலேட்டட் நீங்கள் ஏதாவது பெர்மிஷன்ஸ் அக்சஸ் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிளஸ்டர் ரோல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதே பெர்சிஸ்டன்ட் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கிறது கிளஸ்டர் வைடு ரிசோர்ஸ், வித்தின் நேம் ஸ்பேஸ்க்குள்ளே கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே ஃபால்ஸ் இருக்குது. அப்போது இந்த பெர்சிஸ்டன்ட் வால்யூம் ரிலேட்டட் நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னா கிளஸ்டர் ரோல் தான் கிரியேட் பண்ணணும். பட் அதே இது பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம்ஸ் அப்படிங்கிறது வித்தின் த நேம் ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணுற ரிசோர்ஸ். அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ரோல் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்படி நிறைய ரிசோர்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம டேவ் நேம் ஸ்பேஸை ரீட் ஒன்லி அக்சஸ் தான் கொடுக்க போகிறோம். என்னென்ன ரிசோர்ஸை இங்கே ரீட் ஒன்லி பண்ணணுமோ அந்த ரிசோர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். தென் வெர்ப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆக்ஷன்ஸ். என்ன ஆக்ஷன்ஸ் இந்த ரிசோர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும்? கெட், வாட்ச், லிஸ்ட், கிரியேட், டெலிட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற எல்லா ஆக்ஷன்ஸுமே நம்ம இங்கே கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ கேட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ரோல், டேவ் ரீட் ஒன்லி அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு செட் ஆஃப் ரிசோர்ஸும் கொடுத்துருக்கோம், ஆக்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே ரோலையே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ஜஸ்ட் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ்
நான் ரோல் தான் கிரியேட் பண்ண போகிறேன். யூசர் 2க்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா டேவ் நேம் ஸ்பேஸ்க்கு ஃபுல் அக்சஸ் கொடுக்க போகிறோம். அப்போ அதுவும் ஒரு நேம் ஸ்பேஸ் ஸ்கோப்பில் வர ஒரு ரிசோர்ஸ் தான் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ரோல் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த ஃபைலையே நான் காப்பி பண்ணி ஜஸ்ட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன் டேவ் ஃபுல் அக்சஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கைண்ட் ரோல் தான். இந்த ரிசோர்ஸில் லிமிட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம ஃபுல் அக்சஸ் கொடுக்க போகிறோம் இந்த பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ்க்காக. ஸோ அதனால் எல்லா ரிசோர்ஸையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஸ்டார் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே எல்லா ரிசோர்ஸுமே அப்ளை ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஆக்ஷன்ஸ்லையும் நான் ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறேன், விச் மீன்ஸ் எல்லா ஆக்ஷன்ஸும் உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த நேமையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டேவ் -full access. சரி, இப்போ நேம் ஸ்பேஸ் ரிலேட்டடாக மேனேஜ் பண்ணுறதுக்காக 2 ரோல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று ரீட் ஒன்லி பர்பஸ்க்காக, இன்னொன்று ஃபுல் அக்சஸ்க்காக. இப்போது 3வது டாஸ்க் என்ன அப்படின்னா கிளஸ்டர் அட்மின் அக்சஸ்க்காக. ஸோ கிளஸ்டர் அட்மின் அக்சஸ் கிளஸ்டர் ரோல் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். பட் ஸ்டில் நான் இதையே காப்பி பண்ணி கிளஸ்டர் அட்மின் ஃபுல் அப்படின்னு நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கிளஸ்டர் அட்மின் ஃபுல் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இது கிளஸ்டர் ரோல் அப்படிங்கிறனால நேம் ஸ்பேஸ் ஸ்கோப்பில் வராது. ஸோ அதனால் நேம் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. தென் கைண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா கிளஸ்டர் ரோல்னு இருக்கணும். அண்ட் ரிசோர்ஸ் வெர்ப்ஸ் எல்லாமே ஸ்டார் கொடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அட்மின் அக்சஸ் கிடைக்கும். ஓகே, இதை நீங்கள் கிளஸ்டர் ரோல் எக்ஸாம்பிளில் போய் பாருங்கள். சேம் கைண்ட் கிளஸ்டர் ரோல்னு வச்சுருப்பாங்க, நேம் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபர்தராக அதுக்கு ஏற்ற மாதிரி பெர்மிஷன்ஸை செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இப்போ நம்ம ரோல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். இனி நம்ம பைண்டிங்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பைண்டிங்காக ரோல் பைண்டிங் இருக்கும், கிளஸ்டர் பைண்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ரோல் பைண்டிங் எடுத்துக்கலாம். ரோல் பைண்டிங் எதுக்கு? ரோலையும் யூசர்ஸ் ஆஸ் குரூப்பையும் பைண்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ரோலுக்கு மட்டுமே ஒரு 3 ஃபைல் வச்சுருக்கோம். இப்போ பைண்டிங்க்கும் நம்ம அவ்வளோ ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் எதெல்லாம் ரோல், எதெல்லாம் கிளஸ்டர் ரோல் அப்படின்றது. ஸோ அதனால் இந்த ஃபைல் நேமுக்கு முன்னாடி ப்ரீஃபிக்ஸில் நான் ரோல் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனால் அது நார்மல் ரோல். இது கிளஸ்டர் ரோல்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் கிளஸ்டர் ரோல். ஸோ இப்போ பைண்டிங் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ரோல் பைண்டிங் தான் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் ரோல் பைண்டிங்னே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபைல் நேமை ஹைஃபன் எந்த ரோலுக்கு இந்த பைண்டிங் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த ரோலோட நேம் கொடுங்க. நம்ம டேவ் -read only தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதையே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே அன்வான்ட் இந்த கமாண்ட் லைன்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். சில கமெண்ட்ஸ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணல, எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் கைண்ட் பார்த்தீங்கன்னா ரோல் பைண்டிங். இது ரோல் பைண்டிங் அப்படிங்கிறது ரோலுக்காக தானே. ஸோ இது ஒரு நேம் ஸ்பேஸ் ஸ்கோப் தான். ஸோ இங்கே நேம் நம்ம ரோலுக்கு என்ன நேம் கொடுத்தோமோ அதே மாதிரி ரிலேட்டடாக நேம், ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுங்க. நான் ரோல் பைண்டிங் -Dave read only அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ நேம் ஸ்பேஸில் டேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ இந்த ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா டேவ் நேம் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இந்த ரோல் பைண்டிங் கிரியேட் ஆகும். தென் இங்கே தான் 2 விஷயம் இருக்குது, சப்ஜெக்ட், ரோல் ரெஃபரன்ஸ். சப்ஜெக்டில் நம்ம மல்டிபிள் யூசர்ஸ் ஆர் குரூப்ஸை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த பிளாக் காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு நம்ம மல்டிபிள் யூசர்ஸை ஆட் பண்ணிக்கலாம், யூசர்ஸ் ஆர் குரூப்ஸ். ஸோ இங்கே நேமில் பார்த்தீங்கன்னா செல்வா, கார்த்திக் இந்த மாதிரி நேம்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பிளாக் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் இந்த யூசர் நேமை தூக்கிட்டு user1 -read only, பிகாஸ் நம்ம டேவ் ரீட் ஒன்லி அப்படின்றது இந்த ஒரு பர்டிகுலர் யூஸுக்காக தான் பண்ணோம். மல்டிபிள் யூசர்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பிளாக்கை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரோல் ரெஃபரன்ஸில் இந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்களே ஒரு ரோல், அதை தான் நம்ம ரெஃபர் பண்ணோம். ஸோ இதுதான் பைண்டிங். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ரோலையும் உங்களுக்கு தேவையான யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸையும் நம்ம இங்கே மேப் பண்ணுறோம், பைண்டிங் பண்ணுறோம். ஸோ கைண்ட் ரோல் தான். இந்த நேமில் என்ன நேம் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த நேம் கொடுங்க. டைப்போ எரர்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றனால
அந்த YAML ஃபைலை ஓப்பன் பண்ணி அங்கே என்ன நேம் கொடுத்துருக்கணும் அந்த நேமை இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். தென் இந்த கமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். இப்போ அகைன் இந்த ரோல் பைண்டிங்கையும் நான் மறுபடியும் காப்பி பண்ணி நமக்கு டேவ் நேம் ஸ்பேஸுக்கு ஃபுல் அக்சஸ் அப்படின்ற ஒரு ரோல் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கும் நம்ம ஒரு ரோல் பைண்டிங் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் காப்பி பண்ணி ரோல் பைண்டிங் டேவ் ஃபுல் அக்சஸ் அப்படின்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணி கைண்ட் வந்து ரோல் பைண்டிங் தான். நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிடுங்க. டேவ் ரீட் ஒன்லி கிடையாது, டேவ் ஃபுல் அக்சஸ். தென் நேம் ஸ்பேஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து நேம் ஸ்பேஸ் ஸ்கோப் தான். ஸோ நான் டேவ் தான் இருக்கணும். தென் யூசரில் ஸோ நான் இங்கே user to -full அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். தென் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா டேவ் -read only அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான ரோல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். நான் அகைன் கேட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தென் அதை காப்பி பண்ணி அப்படிங்க நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ரோல் பைண்டிங் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அதில் user to full அப்படின்ற ஒரு யூசரையும் டேவ் ஃபுல் அக்சஸ் ரோலையும் மேப் பண்ணிட்டோம். நவ் நம்ம கிளஸ்டர் ரோல் அதுக்கான பைண்டிங் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க ரோல் பைண்டிங் கிளஸ்டர் ரோல் பைண்டிங் அப்படின்றதே இருக்கும். ஸோ இங்கே வந்து VIM ரோல் பைண்டிங் -cluster admin full அப்படின்ற ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே எக்ஸாம்பிள் காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ரோல் பைண்டிங் தான். அன்வான்டட் லைன்ஸை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இது கிளஸ்டர் ரோல் பைண்டிங் அப்படின்னா கிளஸ்டர் ஸ்கோப்பு. ஸோ இங்கேயும் நம்ம நேம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் கரெக்டான நேமை நம்ம YAML ஃபைல்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி நேமில் ரோல் பைண்டிங் -cluster -admin -full அப்படின்னு கொடுத்துட்றேன். தென் சப்ஜெக்டில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூசரும் கொடுக்கலாம், குரூப்ஸும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இந்த கைண்டை மாற்றி நான் யூசர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏன்னா user 3 admin தான் நம்ம இந்த பெர்மிஷன் கொடுக்க போகிறோம். நேமில் வந்து user 3 admin அப்படின்னு கொடுக்குறேன். யூசர் நேம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கிறேன். நவ் நம்ம ரோல் ரெஃபர் பண்ணோம். ஸோ கரெக்டான ரோல் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் கிளஸ்டர் admin full தான் அதோட நேம். ஸோ அதை நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிளஸ்டர் ரோல் பைண்டிங்கும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ls-lrt போட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நமக்கு தேவையான 3 ரோல் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ரோல், கிளஸ்டர் ரோல் அண்ட் அதுக்கு தேவையான பைண்டிங்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கியூப்ஷீட்டில் apply -f டாட்னு கொடுக்கும்போது இந்த டைரக்டரிக்கு எல்லா YAML ஃபைல்ஸுமே அப்ளை ஆகிடும். சரி, இங்கே நம்ம எல்லா ரோல் பைண்டிங்லுமே ஒவ்வொரு யூசர்ஸையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். பட் நான் இங்கே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு ரோல் பைண்டிங்லையும் போயிட்டு யூசர்ஸை கொடுக்கறதுக்கு பதில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிடுங்க. அந்த குரூப்பை நீங்கள் ரெஃபர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். கரெக்ட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 20 பைண்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக. ஒரு 50 ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. எந்த ரோல் பைண்டிங்கில் இருக்குது அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நிறைய இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா குரூப் தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ குரூப்னு கைண்டு மாற்றிடுறேன். இங்கே நான் குரூப் நேம் என்ன கொடுப்பேன்னா, என்ன நம்ம ரோல் நேம் என்ன பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணணுமோ அதே நேமில் குரூப்பை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் டேவ் ரீட் ஒன்லின்னு கொடுக்குறேன். அப்போது ஒரு யூசரை நான் இந்த டேவ் ரீட் ஒன்லி குரூப்பில் நான் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு இந்த பெர்மிஷன்ஸ் தான் வரும். ஏன்னா இந்த குரூப்புக்கு நம்ம இந்த ரோல் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி எல்லா ஃபைல்ஸும் ஓப்பன் பண்ணி குரூப் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே டேவ் ஃபுல் அக்சஸ் அப்படின்ற மாதிரி நான் குரூப் கொடுக்குறேன்.
ஸோ இங்கே குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் அட்மின் ஃபுல் அப்படின்றது கொடுத்துட்றேன். இப்போ நம்ம YAML ஃபைலை மாடிஃபை பண்ணிக்கிறதுனால இதை அப்ளை பண்ணுவோம். இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம எந்த ரோல் பைண்டிங்லையும் நம்ம யூசரை இன்னும் டிஃபைன் பண்ணலை. யூசரை டிஃபைன் பண்ணியிருந்தோம், பட் குரூப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன், கிரெப் போட்டு எங்கேயாவது மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. மென்ஷன் ஆகலை. நம்மளுடைய டாஸ்க் படி நம்ம எல்லா ரோல்ஸ் அண்ட் பைண்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நியூ யூசர்ஸ் இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கேஸில் இந்த 3 யூசர்ஸ் தான் இப்போ புது யூசர். இவங்களுக்கு தான் நம்ம பெர்மிஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் ரோல்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் அட் RBAC லெவல். ஸோ ஒவ்வொரு யூசருக்கும் நம்ம AWS CLI கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் AWS STS கெட் காலர் ஐடென்டிட்டி போட்டாலே தெரியும், AWS கான்ஃபிகர் பண்ணலாங்கிறது தெரியும். ஸோ AWS கான்ஃபிகர் பண்ணிடலாம். இது பேசிக்ஸ் ஆஃப் AWS CLI கான்ஃபிகரேஷன் தான். ஆல்ரெடி நம்ம சீக்ரெட் அக்சஸ் கீ எல்லாம் நோட் பேடில் யூஸ் பண்ணியிருக்கோம். டெமோ அப்படின்றனால தான் நான் நோட் பேடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லா யூசர்ஸ்க்கும் நான் வந்து கான்ஃபிகர் பண்ணிடுறேன். மூணு யூசர்ஸ்க்குமே நம்ம AWS கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு யூசர் 1ல் போயிட்டு அகைன் நான் AWS STS போட்டு செக் பண்ணுறேன் அவுட்புட் காட்டுதான்ட்டு. அவுட்புட் காட்டுது, விச் மீன்ஸ் என்னால் AWSயில் போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ண முடியுது. ஸோ இதை நான் எல்லா யூசர்லையும் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது எல்லா யூசராலையும் அவங்களுக்கு AWS கான்ஃபிகர் ஆகி ப்ராப்பராக இருக்குது. இப்போ நம்மளுடைய ஒரே பெண்டிங் என்ன அப்படின்னா RBACயில் அவங்களுக்கு அக்சஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் LS லிஸ்ட் போட்டு பாருங்கள், இதில் எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே AWS-auth இந்த ஒரு ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம எல்லா அக்சஸும் நம்ம கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு பைண்டிங்ஸ்லேயும் போயிட்டு நம்ம யூசர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கிள் ஃபைலில் மேனேஜ் பண்ணலாம். சில பிளாக்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பிளாக்ஸ் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு Kubernetes AWS-auth இப்படி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் யூஸ் பண்ணுங்கள். இது ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப் யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக்ஸ் கிடைக்கும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம அக்சஸ் கொடுக்கலாம். இந்த குரூப்ஸில் நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு பெர்மிஷன்ஸ்க்கும் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் அந்த குரூப்பை இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ user1-RO அந்த யூசருக்கு வந்து டேவில் ரீட் ஒன்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம dev-read only தான் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஜஸ்ட்டு இந்த dev-read only ரெஃபர் பண்ணி அந்த யூசர் ARN அண்ட் யூசர் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ரெண்டாவது குரூப்பையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், dev-full access. ஸோ அதே மாதிரி இதை காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு தென் இதையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற மூணாவது குரூப்பையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ 3 குரூப்பையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போது அந்தந்த யூசர்ஸை இதில் நம்ம டிஃபைன் பண்ணால் போதும். இப்போ ரீட் ஒன்லிக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா user1-RO. ஸோ இந்த யூசரோட ARN வேல்யூவை காப்பி பண்ணி நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லா யூசர்ஸ்க்குமே அந்த ARN காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க.
ஓகே, இப்போது இந்த ஏஆர்என் கீழே யூசர் நேம் கொடுக்கணும். இந்த யூசர் நேம் ஒன்றும் இல்லை, உங்களோட ஏஆர்எனில் என்ன யூசர் நேம் இருக்கோ அதே நீங்கள் காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி நான் எல்லா யூசர்ஸ்க்கும் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 யூசர்ஸ்க்குமே அவங்களோட யூசர் ஏஆர்என் அண்ட் பர்டிகுலர் குரூப்புக்கு நம்ம பெர்மிஷன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இன்கேஸ் அகைன் இன்னொரு புது யூசர் வராங்க, அவங்களுக்கு டேவ் நேம் ஸ்பேஸை ஃபுல் அக்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த பிளாக்கை நீங்கள் காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் குரூப் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கு, ஜஸ்ட் யூசர் நேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ செல்வா அப்படின்ற ஒரு யூசர் அப்படின்றதுனால செல்வா அப்படின்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீப் ஆன் ஆட் ரிமூவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இப்போ இந்த கான்ஃபிகரேஷனை அப்ளை பண்ணுவோம். கியூப்சிட்டில் அப்ளை -f ஏர்பிளிஸ் ஆர். ஸோ கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெர்மிஷன் கொடுத்த யூசர்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்லலாம். ஏர்பிளிஸ் இகீஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கியூப் கான்ஃபிக் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கணும். ஆல்ரெடி இந்த ஏர்பிளிஸ் இதை கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறதுனால ஏர்பிளிஸ் இகீஸ் அப்டேட் கியூப் கான்ஃபிக் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ கிளஸ்டர் நேம் டெமோ கிளஸ்டர் தான் என்னுடைய கிளஸ்டர் நேம். ஸோ அதை கொடுக்குறேன். ஓகே, கிளஸ்டர்னு கொடுக்கக்கூடாது, ஃபீல்டு நேம். ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா EU West 1 கிடையாது, என்னோடது US East 1. ஓகே, இப்போ கியூப் கான்ஃபிக் வந்து அந்த பர்டிகுலர் யூசரோட ஹோம் டைரக்டரியில் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கமெண்ட்டையும் நம்ம மற்ற எல்லா யூசர்ஸ்க்கும் போயிட்டு நம்ம ரன் பண்ண சொல்லலாம். ஓகே, 3 யூசர்ஸ்க்குமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். இப்போது அகைன் நம்ம ஃபஸ்ட் யூசருக்கு வருவோம். இங்கேருந்து நம்ம கொடுத்துருக்க பெர்மிஷன்ஸ் பக்காவாக செட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ யூசர் 1 யூசர் 2 ரெண்டுமே நேம் ஸ்பேஸ் ஸ்கோப் பெர்மிஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட் யூசருக்கு ரீட் ஒன்லி, செகண்ட் யூசருக்கு ஃபுல் அக்சஸ். இங்கே கியூப்சிட்டில் கெட் என்எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கெட் என்எஸ் அப்படிங்கிறது கிளஸ்டர் ஸ்கோப் லெவல் ரிசோர்ஸ், ஒரு பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ் ஸ்கோப்டு ரிசோர்ஸ் கிடையாது. ஸோ அதனால யூசர் 1க்கு பெர்மிஷன் இஷ்யூ வருது, ஃபர்பிடன் அப்படின்ட்டு. யூசர் R1-RO cannot list namespace at the cluster scope அப்படின்ற மாதிரி எரர் வரும். ஸோ இதுதான் பெர்மிஷன் இஷ்யூ. ஸோ இதே கமெண்டை செகண்ட் யூசர்லேயும் ரன் பண்ணுறேன். இந்த செகண்ட் யூசருக்கும் நம்ம நேம் ஸ்பேஸ் ஸ்கோப் லெவல் தான் நம்ம கொடுத்துருக்கோம், கிளஸ்டர் ஸ்கோப் லெவலில் க்ரியேட் பண்ணலை. ஸோ இந்த யூசருக்கும் அதே எரர் தான் வரும். ஈவன் இந்த யூசருக்கு ஃபுல் அக்சஸே இருந்தாலும் அந்த பர்டிகுலர் நேம் ஸ்பேஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் அக்சஸை தவிர என்டையர் கிளஸ்டர் லெவலில் கிடையாது. இதே நான் வந்து தேர்ட் யூசருக்கு ரன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகணும். பட் இங்கே எரர் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டைப் எரர் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ரோல் நேம் ப்ளஸ் குரூப் நேம் ரெண்டுமே கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஏன்னா இந்த ரெண்டு தான் மேப்பிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளஸ்டர் ரோல் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் அட்மின் ஃபுல்லுன்னு இருக்குது. இந்த நேமை தான் நம்ம பைண்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் கரெக்டாக தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் அட்மின் ஃபுல்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே குரூப்பை தான் நம்ம AWS ஆத்துலேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் அட்மின் அப்படின்றது. இப்போ அப்டேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கெட் என்எஸ். உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் நேம் ஸ்பேஸ் உங்களுக்கு காட்டுது, விச் மீன்ஸ் கிளஸ்டர் லெவல் நேம் ஸ்பேஸை உங்களால் பார்க்க முடியுது. ஓகே, இப்போ அகைன் நம்ம வந்து போயிட்டு கியூப்சிட்டில் கெட் என்எஸ் நான் போட்டு செக் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் நம்ம மறுபடியும் AWS ஆத் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கியூப்சிட்டில் -n டேவ் நேம் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற கெட் பாட்ஸ் என்னால் அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். என்னென்ன பார்க்க முடியுது. ஃபர்பிடன் எரர் எனக்கு வரல, விச் மீன்ஸ் இங்கே ரிசோர்ஸஸ் இருந்துச்சுன்னா எனக்கு காட்டியிருக்கும். இங்கே எந்த ரிசோர்ஸுமே நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ணலை டேவ் நேம் ஸ்பேஸில். ஸோ இதே இது செகண்ட் யூசர்லேயும் போயிட்டு நான் இதே செக் பண்ணுறேன். ஃபர்பிடன் எரர் வரக்கூடாது. ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃபர்பிடன் எரர் வரல, அக்சஸ் எனக்கு இருக்குது. பட் ரிசோர்ஸ் இல்லைன்றனால தான் இந்த இஷ்யூ வருது. இப்போது நம்ம இந்த யூசர் ஃபுல் அக்சஸ் இருக்கிற யூசர்லேருந்து
-n dev யூஸ் பண்ணி ஒரு பாட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரன் டெஸ்ட் பாட் -image கொடுத்து என்கின்ஸ் நான் கொடுத்துறேன். டெஸ்ட்டுக்காக தான் இது. இந்த யூசரால் பாட் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா ஃபுல் அக்சஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கெட் பாட்ஸ் போடும்போது அந்த கிரியேட்டட் பாட்ஸ் எனக்கு லிஸ்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் யூசர் ரீட் ஒன்லி யூசரில் போயிட்டு அகைன் நான் கெட் பாட்ஸ் போடுறேன். கெட் பாட்ஸ்னால் ரீட் ஒன்லி தான். நம்ம அங்கே கெட் வெர்ப்ஸில் கெட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பாட்ஸ் அப்படின்ற ரிசோர்ஸையும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் இவங்களால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே டெலிட் ஆக்ஷன் ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணலாம். இங்கே ரீட் ஒன்லி அக்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கெட் வாட்ச் லிஸ்ட் இது மட்டும் தான் கொடுத்துருந்தோம். டேவ் நேம் ஸ்பேஸ்க்குள்ள டெலிட் பாட் அந்த பாட் நேம் கொடுத்து ட்ரை பண்ணுறேன். forbidden வருது which means access issue. ஸோ இந்த பர்டிகுலர் யூசரால் கெட் வாட்ச் லிஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். which means ரீட் ஒன்லி அக்சஸ் தான் கொடுத்துருக்கோம். வியூ பண்ணிக்கலாம் பட் கிரியேட் டெலீட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது. இதே கமெண்ட்டை நான் ஃபுல் அக்சஸ் இருக்கிற இந்த யூசர்லேருந்து செக் பண்ணுறேன். டெலீட் பண்ண முடியுது. ஸோ இப்படி தான் மல்டிபிள் யூசர் அக்சஸ் கொடுக்கணும். பட் அந்த அக்சஸுமே டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் அக்சஸாக இருக்கணும். ஒரு பர்டிகுலர் நேம் ஸ்பேஸுக்கு ரீட் ஒன்லி ஃபுல் அக்சஸ் ஆர் என்டையர் கிளஸ்டருக்கு ஃபுல் அக்சஸ். அதுலேயும் நீங்கள் வந்து பர்டிகுலர் ரிசோர்ஸ்க்கு நீங்கள் பெர்மிஷன்ஸ் செட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஆர்பிஎஸ்சியோட ஹெல்ப் தேவை. ஸோ இந்த ஆர்பிஎஸ்சியில் ரோல், கிளஸ்டர் ரோல் பைண்டிங், கிளஸ்டர் ரோல் பைண்டிங் அப்படின்ற காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆர்பிஎஸ்சியை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். See you in the next video. Till then, keep practicing and have fun. How did you feel? Is it helpful? Appreciate our efforts in the comment section below. Hit like button, share with your friends about us, subscribe our channel to get further updates. Stay connected with us on social networking sites. For more free tutorials, visit our website www.learneticguide.net.